தலித்துங்கிற சொல்ல முதல்ல தலித்துங்கிறதே நான் அவமானமா கருதுறேன். தலித்துன்னு அந்த வார்த்தையை பயன்படுத்தாது. நீ என்னைய பார்த்து தலித்துங்கிற? அது எங்க தாத்தா பிரிஞ்சு தன்மான இழப்பு. அது காந்தி அரிஜன்ங்கிறது காந்தியின் புரட்டு. அது சொல்லாது. என்னை ஆதி தமிழன்னு சொல்லு. அவர் பேசுவாருங்க. அவர் பேசுவார். அவர் தலித்துன்னு சொல்லுவார். தலித்து எந்த மொழி சொல்? அவர் பேசுவாரு. அதை ஏற்கிறேன். அதை நான் ஏற்கிறேன். அது அவர் சொன்னாருங்கிறதுக்கு இல்ல, நாங்க முன்வைக்கிற கருத்தை. நேத்து திருவண்ணாமலையில ஒரு ஆதி தமிழ் குடிமகனுடைய உடலை நீங்க எடுத்துட்டு போறதுக்கு தடுத்திருக்கலா இல்லையா? இறந்தவன் எல்லாம் தெய்வம் ஆயிரான்னா ஒரு பிணத்தை எடுத்துட்டு போறதுல உனக்கு என்ன பிரச்சனை வருது? நீங்க மாற்று பாதையில கொண்டு போக சொல்றீங்களே ஒழிய கொண்டு போய் பாத்துக்கோன்னு நீங்க சொல்லல. கடந்த 2 நாட்கள்ல நாம் தமிழர் கட்சியுடைய மாவட்ட நிர்வாகிகள் பொறுப்புல இருந்து 2 பேர் விலகியிருக்காங்க கட்சியை விட்டு. தொடர்ந்து தலைமை மீது அதிருப்தியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. அது இருக்கிறதா தம்பி. போகும்போது இருப்பாங்க. இவ்வளவு நாள் இப்ப திடீர்னு அதிருப்தி வரும். திருப்தி இருக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்துக்கிற வேண்டியதான். அதெல்லாம் இருக்கிறதா போறதுதான். அது ஒரு பெரிய சிக்கல் இல்லை. தாலியை வச்சு நடத்தினவரை ஒருத்தரை கொண்டாங்க. இல்ல கொண்டாங்க, அவரை கொண்டாங்க. தாலியை வச்சு நடத்தினவரை கொண்டாங்க. அந்த குற்றச்சாட்டை சொன்னவர் யாரு? 5 கோடி கட்சி பெற சொல்லி காசை வசூலிச்சுட்டாரு. அதை சொல்லணுமா? நான் சொல்லணுமா? சொல்லு. என் முகத்துக்காக எல்லாரும் வழக்கு கொடுக்காம பேசாம இருந்தான். அதை போய் பேசிட்டுக்கணுமா? எனக்கு தகுதியா இருக்குமா இல்ல தரமா இருக்குமா? சொல்லு. இதெல்லாம் சின்ன சின்னதா இருக்கும். கட்சிக்குள்ள ஒரு வளர்ற கட்சியில சில குறைகள் இருக்கும்போது சிலர் நகர்த்துறதா அப்படி இருக்கிறது தான். அதெல்லாம் அது போய் அது ஒரு பிரச்சனையா பேசிட்டு இருக்காது. இவ்வளவு நேரம் மக்கள் பிரச்சனையை பேசுறீங்க. அது சரி, அது என் கட்சி பிரச்சனை, அது ஏன் பிரச்சனை. அதை நான் எதிர்கொண்டுக்குருவேன். அது நாட்டுக்கும் மக்களுக்கும் பிரச்சனை இல்லை. வேற அமைச்சரவை மாறி 2 புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. மாற்றம் 40 மாதங்கள்ல 3 முறை அமைச்சரவை மாறி. அந்த மாறுதலை நான் பெருசா ஏற்கல, ரசிக்கல. ஆனா ஒண்ணு உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லணும். நீங்க ஆதி தமிழ் குடிகளுக்கு, ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூக தேவேந்திரருக்கு, ஆதி தமிழ் குடிகள் பறையருக்கு அவங்க அப்பா 5 முறை இருந்திருக்கிறாரு. இவர் இப்ப 3 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. இதுவரை இந்த ஆதி திராவிட நலத்துறை தவிர எதுவும் கொடுக்கல. கேட்டா உங்க அண்ணன் ஆராசாவுக்கு நாங்க மத்தியில் அமைச்சர் கொடுத்தோன்றோம். இங்க என்ன கொடுத்தீங்கிறதான் பேச்சு. திரும்ப திரும்ப நான் வலியுறுத்தி நாங்க பேசுறதுனால இப்ப ஆதி தமிழ் குடிகளின் வாக்கு, தேவேந்திர மக்களின் வாக்கு என்னை நோக்கி திரும்புதுன்னு நீங்க பொது தளத்துல கொண்டு போய் அவரை உயர்கல்வித்துறைக்கு போடுவீங்க. நானே கேட்டேன், நீ ஏன் கல்வியை கொடுத்தாலோ மருத்துவத்தை கொடுத்தாலோ என்ன நிர்வாகம் சரியில்லாம போயிருமான்னு கேட்ட பிறகு கடைசியா 1.5 ஆண்டு தேர்தல் வரை இருக்கும்போது நீங்க மாத்தி விடுறீங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.